இப்போலாம் டெய்லி ஒரு 5:30 மணி 6 மணி ஆகி போச்சுன்னா எங்கடா வட்டிங்கிற மாதிரி எங்கடா என் ஜூஸ்னுட்டு கீர்த்திலாம் வந்துருவோம். டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் போட்டுருவோமா. இப்போலாம் இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸ் இன்னைக்கு போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒரு சிறிய தவறு நடந்து போச்சு. ஆரஞ்சில் சீட் ரிமூவ் பண்ணா மட்டும் அதை குடிச்சு பார்த்துட்டு கீர்த்தி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க, ஒரே கசப்பு. ஜூஸ் நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிட்டு கிடப்போம். ஆனால் ஆரஞ்சு நீ சரியாக வாங்கிட்டு வரல, நான் என்ன பண்ணுறோம். லைட்டாக கசப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் விடலையே, நாங்கள் நல்லா மடக்குன்னு ஒரே கல்ப்பில் குடிச்சு காலி பண்ணிவிட்டோம். இந்த ஆரஞ்சில் சீடு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஈஸியான டிப்ஸ் இருந்தால் வரவேற்கப்படுகிறது. அப்புறம் இன்றைக்கி என்னோட நைஃப் என்ன ஷார்ப்புங்கிறீங்க, போட்டால் பலாப்பழம் மாதிரி பழக்குங்கிற மாதிரி அந்த நைஃப் ஷார்ப்னர் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன்னா வீட்டில் ஒரு 15 கத்தி இருக்கும். அதில் 1 2 தான் தேரும், மற்றதெல்லாம் டம்மி பீஸு. என்னன்னு தெரியல, கீர்த்திலாம் நீங்க ஒரே வைப்ல இருந்தா. அப்புறம் நீ பன்னீர் தோசை பண்ணிட்டு இருந்தோமா. இதுவே ஹை ப்ரோட்டீன் தோசைங்கிறதுனால ஆளுக்கு 2 சாப்பிட்டாவே வயிறு ஃபில் ஆகி போயிடும். கீர்த்தி வேற இன்னும் ஒரு முட்டையை உடச்சு ஊத்தலாண்டான்னு அசாமே கீர்த்தி நாசம் பண்ணி விட்டு போயிடாத, இதுவே நல்லா தான் இருக்குதுன்னு. அது பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு.